வணக்கம். பெட்டிங் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டிங் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ஐபிஎல் தொடர்கள் நடக்கிறப்போ வந்து பெட்டிங் 4, 5 வருஷமாக ரொம்ப அதிகமாயிருச்சு. பெட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமாக பார்த்துருப்பீங்க. அந்த ரம்மி சம்மந்தப்பட்டு நிறைய பேர் பெட்டிங் ஆடுறது, அது குறித்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. யாராவது ஆடு அதில் நடிச்சாங்கனாக்கா அந்த செலிபிரிட்டிஸ் நம்ம கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்டுலாம் இருந்தோம். பட் இந்த பெட்டிங் வந்து வேற ஒரு நூதன முறையில் வந்து விளையாடப்பட்டுட்டு இருக்கு. சாதாரண லெவலில் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களாம் அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொட்டி கொட்டி இந்த பெட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கெல்லாம் பெட்டிங் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தையே இல்லை அப்படின்னு பார்த்தா வந்து, தம்பி உனக்கு தான்ப்பா தெரியல, கண்டதுக்கும் பெட்டிங் நடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறதுக்கும் பெட்டிங் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ நடந்துட்டு ஒரு நிகழ்வில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் இருக்குது. போர் இன்னும் எத்தனை நாளைக்கு போவோம் அப்படின்னு கூட ரீசெண்ட் டைம்ஸில் ஈரான் போர் இருக்குல்ல, அது எவ்வளோ நாள் போவோம், எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு அதை வச்சு கூட பெட்டிங்லாம் விளையாடிருக்காங்க. கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு $1 மில்லியன் போட்டு. அப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த பெட்டிங்கை கேட்டால் நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நிறைய பேர் வந்து கேள்வியும் பட்டிருக்கலாம். அது நம்ம சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு தேர்தல். இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு வந்து பெட்டிங் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏதோ புதுசாக கேள்விப்பட்டு அக்யூக்யோ அப்படின்னு புதுசாக ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியல. இது வந்து ரொம்ப காலகட்டங்களாக நடந்துட்டு இருக்கான். இந்தியாவில் அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய சிஎம் எலெக்ஷனாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ வெஸ்ட் பெங்கால், அப்புறம் கேரளா, தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய தேர்தல் ரிசல்ட்ஸ் பாலிசின்னு வரப்போகிறதுனால இது ஒரு ப்ராப்பர் பெட்டிங் சீசனாக டிசைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத வச்சு பெட்டிங் விளையாடிருக்காங்க. நீங்கள் உடனே நினைக்கலாம் அந்தந்த ஸ்டேட்டுக்காரங்க தான் வந்து அந்தந்த நாட்டில் ஸ்டேட்டில் யார் ஜெயிப்பா தோப்பான்னு வச்சு பெட்டிங் விளையாடிருப்பாங்கன்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேம். இப்போ எப்படி வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா அதை வச்சு வந்து இல்லீகலாக யாராவது பெட்டிங் பண்ணுறாங்க. அது எந்த டீமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேம். அதில் வந்து காசு போட்டு பெட்டிங் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் எல்லா எலெக்ஷன் மேலேயும் வந்து பெட்டிங் போட்டிருக்காங்க. அப்படி வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 4, 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் வந்து போட்டு பெட்டிங் நடந்துட்டுருக்கு. சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு மும்பையில் அண்டர்வேர்ல்டில் பெட்டிங் போயிட்டு இருக்கான். ஏன் இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு யாரெல்லாம் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே வந்து இல்லீகலாக பெட்டிங் பண்ணி தமிழ்நாடு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேமை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எப்போ வந்து ரிசல்ட் தெரியும், 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு யார் முதல்வராக வரப்போகிறாங்கன்னு தெரியும்ல. அதே மாதிரி 4ஆம் தேதி பெட்டிங்கில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்லி இது ஏன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங் அப்படிங்கிறது இல்லீகலாக நம்ம ஊரில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இது வந்து நடக்கிறது இல்லை. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங் நடக்கிறதே வந்து ஒரு கண்டும் காணாத மாதிரி விட்டுறாங்க. ஏன்னா இதை விளையாடக்கூடியவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சாதா பணக்காரங்களாம் இல்லைங்க. அதாவது அல்ட்ரா ரிச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங்கில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பெட்டிங்கில் விளையாடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபிஷியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்க சில பேருக்குலாம் தெரிஞ்சும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க விவிஐபி மட்டும் இல்லாமல் இன்வால்வ் ஆகிருக்க மணி அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய். இது வந்து ரிச் மேன்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுறாங்க, கண்டும் காணாத மாதிரி. ஸோ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனில் எவ்வளோ பெட் கட்டியிருக்காங்க ஒரு கட்சிக்குன்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. ஸோ ஒரு 2 விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோட பெட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக காசு கட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஏமாற்று தான் வந்து செஞ்சுருக்காங்க. அது வந்து பேசிக்லி இது வந்து ஒருத்தவங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மூட நம்பிக்கைகள் மூலியமாக தான் அந்த பெட்டு வந்து கட்டப்படுறதுனால நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக கட்டி வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பல வாட்டி வந்து மொக்க வாங்கி பல பேர் காசை வந்து விட்டுருக்காங்க. இன்னொருத்தங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் கோடி ரூபாய் வந்து ஜெயிச்சிட்டாலும் வந்து அந்த காசெல்லாம் இது இல்லீகலாக நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காசெல்லாம் சேராமல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசும் வந்து திரும்பி வராமலாம் வந்து ஏமாந்துருக்காங்க. இன்னும் பல பேர் இதை பற்றி ஏன் மென்ஷன் பண்ணுறது இல்லை வெளில அப்படிங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ பேசிக்லி இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இல்லீகல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து காரணம். ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு வேளை பார்த்திங்கன்னா காசு ஏமாந்தாலும் திருநனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயில் பெட்டிங் நடந்தாலும் வெளில தெரியறதில்ல. ஸோ தமிழ்நாட்டில் நடந்த பெட்டிங்கில் ஒவ்வொரு கட்சிகள் மேலேயும் வந்து எவ்வளோ காசு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கட்டியிருக்காங்கன்னு. திமுகவுக்கு தான் ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெட்டிங் கட்டியிருக்காங்கன்னா 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் வந்து பெட் கட்டியிருக்காங்க. ஸோ 80% பேரில், அதாவது ஆல்மோஸ்ட் 75% பேர்னு வச்சுக்கலாம், 75% பேர் வந்து திமுகவுக்கு பெட் கட்டி வந்து 200 கோடி ரூபாய் லாட்,
இதில் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த 200 கோடி ரூபாய் லாட்டில் வந்து 150 கோடி ரூபாய் வரைக்கும் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டியிருக்காங்க. ஸோ ஒருவேளை திமுக ஜெயிச்சா யாரெல்லாம் வந்து திமுக மேலே பெட் கட்டினாங்களோ அந்த 150 கோடி ரூபாய் அப்படியே வின் பண்ணி எல்லாருக்குமே ஸ்ப்ளிட் ஆகி வந்து போகும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15% வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக மேலே வந்து பெட் கட்டியிருக்காங்க. ஸோ அதிமுக மேலேயும் வந்து சில கோடி ரூபாய்கள் வந்து போகுது. அதற்கப்புறம் டிவிகே மேலே வந்து பார்த்திங்கன்னா 4% வரைக்கும் பெட் கட்டியிருக்காங்க. நிறையா டிவிகே கேடர்ஸ்லாம் மேலே கோச்சிக்காதீங்கப்பா, விஜய் மீது வன்மம், தாவேக்கா மீது வன்மம், அதனால தான் எங்கள் மேலே அதிகமாக பெட் கட்டலன்னு. ஏங்க சூதாட்டம் விளாட்றீங்க, அதே இல்லீகலு. இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் கட்சி மேலே பெட் கட்டலன்னு போய் சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ இது நம்மளை என்ன வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ திமுக மேலே அதிகமான பெட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தமிழ்நாட்டில் திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வரதுக்காக மக்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தங்களுடைய கணக்கு ஆரம்பிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் வாக்கோட சேர்த்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கூட்டணி பலம்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் யாரெல்லாம் பெட் கட்டியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதுனால திமுக மேலே வந்து பெட் கட்டியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் புக்கீஸ் தான் இதை வந்து உங்களுக்கு வந்து பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் நிறையா சின்ன சின்ன குரூப்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வைட்ஸ்லாம் வந்து இந்த கேங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கேருந்து இந்த பெட்டிங் ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்படி நீங்கள் ஜெயிச்சு கரெக்டாக காசு வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக இல்லை, இது இல்லீகல் அப்படிங்கிறனால எந்த ஒரு ட்ராக்கும் இருக்கக்கூடாதுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து கிரிப்டோ கரன்சி மூலியமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. பட் இதில் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் இதை குறித்த தகவல் நம்மளுக்கு வந்து தெரியுது. அதே தாண்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பாலி மார்க்கெட்டு, ஷான்சி, பெட் 365, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பெட்டிங்லாம் வைப்பாங்களே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பெட்டிங் ஆப்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகிறது தான். இந்தியாவில் இல்லீகல் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு தேர்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டிங்கில் எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து பெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுறாங்க, இல்லீகல் தான்ப்பா, பெட்டிங் தான் அது, சூதாட்டம். இதில் இன்னொரு ஸ்கேம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பால்ஸ் பற்றி பேசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒப்பீனியன் பால் எடுக்கிறோன்னா கூட அதில் வந்து மக்களுடைய பல்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமாக அதுவும். ஒன்று, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அது இன்ஃபர்மேஷனாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஓகேவா? அதில் மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க, அது வேறு டிபேட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பல ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், போயிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சேகரித்து கொண்டு போய் அந்த பர்டிகுலர் கட்சிக்கு கொடுப்பாங்க. அந்த கட்சிங்கெல்லாம் வந்து அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்து தேர்தலில் எப்படி வாக்க தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எலெக்ஷனில் எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. அதற்கப்புறம் எக்ஸிட் பால்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்து 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அதற்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு ஆர்வம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மேபி இந்த 4ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எலெக்ஷன் வச்சு ஏதாவது உருட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து பக்கோடா போட்டு மெல்ற மாதிரி ஜஸ்ட் மீடியாவுக்கு இதன் மூலியமா ஒரு லாபம், அந்த ஏஜென்சிஸ்க்கு ஒரு லாபம், இதன் மூலியமாக எல்லா அரசியல் கட்சிகளை வச்சு ஒரு பேசு பொருளாக மாற்றுறது. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் மூஞ்சி பாருங்கள் சிரிச்ச முகமாக இருக்கார், இந்த தலைவர் பார்த்திங்கன்னா வந்து டெம்பிளுக்கு போகிறார், இந்த தலைவர் பார்த்திங்கன்னா வந்து தன்னோட அலுவலகத்துக்கே எல்லாருமே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலுக்கு வேணால் உதவுமே தவிர்த்து இந்த எக்ஸிட் பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, நீங்கள் இந்த எக்ஸிட் பால் அந்த எக்ஸிட் பால் இல்லைங்க, நீங்கள் பார்த்த அந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் உள்ளக்கூடிய ஒரு பேக்கப், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை யாரோ இந்த எக்ஸிட் பால்ஸ் பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா இதில் குறிப்பிடத்தக்க லாபம், கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து கமர்ஷியல் பேக்கிங் இருக்கிறப்போ இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நரேட்டிவ் செட் பண்ணோம் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா எக்ஸிட் பால் அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து அதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. ஸோ அதில் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு வேளை நம்ப தகுந்த தகவலாக இருந்தால் ஓகேப்பா, அதை கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, எலிஜிபிளான ஒரு மேட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் இந்த எக்ஸிட் பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸு அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ஸ்கேம் தான். அவங்க முதலாளிகிட்ட இருந்து ஒரு காசை வாங்கிட்டு ஒரு கருத்தை திணிச்சு ஒரு வாரம் கூத்துக்குண்டான ஒரு வேலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்னொரு மேட்டர் இருக்குது, இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் வந்து இப்போ திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எக்ஸிட் பால்ஸில் வந்திருந்தாலும் ஒருவேளை திமுக வந்து தோத்துட்டாங்கன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸிட் பால்ஸில் பெரும்பான்மையாக எல்லாருமே திமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன சொல்லலாம் பாருங்கள், எக்ஸிட் பால்ஸில் வந்து மக்கள்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ என்ன நடந்திருக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா மக்கள் ஒருவேளை என்ன யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஆஹா வாக்குப்பெட்டியில் கை வச்சுட்டாங்க. யார் கை வச்சுட்டா? ஒன்றிய அரசாங்கம் பாஜக திமுகவை ஜெயிக்க விடாமல் கை வச்சுட்டாங்க. ஆனால் மக்கள்லாம் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷனை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக செட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக திமுகவில் எடுத்துகிட்டு வந்தேங்க. இது மாதிரி வந்து நரேஷன் செட் பண்ணுறதுக்காகவும் எக்ஸிட் பால்ஸ்லாம் வந்து உதவும். மற்றபடி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறனால 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதற்கு நடுவில் நடக்கக்கூடிய உண்மையான அரசியல் நிகழ்வு, முக்கியமான விஷயங்கள் அதெல்லாமே பேசலாமே தவிர்த்து இந்த எக்ஸிட் பால்ஸை அதுக்கு மேலே அலச வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதான் வந்து தோணுச்சு. எனவே இந்த எக்ஸிட் பால்ஸ், நான் அதுக்கு முன்னாடி பேசின பெட்டிங், ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியல. நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.